தூத்துக்குடியில் அதிகாலையில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், எத்தனை மணி நேரம் மழை பெய்தது? மழையால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது? தென் மாவட்டங்களில் மார்ச் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் நேற்று தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இரவு அவ்வப்போது சாரல் மழை பெய்து வந்தது. இன்று அதிகாலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கனமழையாக பெய்தது. அப்போது சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. இதனைத் தொடர்ந்து காலை 7:30 மணி அளவில் மீண்டும் கனமழை பெய்தது. ஒரு அரை மணி நேரம் கனமழை பெய்திருக்கும். அந்த சமயத்தில் சாலைகளில் அதிகமான தண்ணீர் தேங்கி இருந்தது. இதன் காரணமாக பழைய மாநகராட்சி பகுதி, காசுக்கடை பஜார், ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, கிரேட் காட்டன் ரோடு, பீச் ரோடு போன்ற பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி இருந்தது. பழைய மாநகராட்சி அருகே உள்ள சாலையில் இப்ப கழிவுநீருடன் மழைநீரும் கலர்ந்து கருப்பு நிறத்தில் சாலை முழுவதும் தண்ணீர் தேங்கி இருந்தது. இதனால் பாதசாரிகள் அந்த தண்ணீரில் நடந்து செல்வதற்கு அச்சமடைந்து மெதுவாக ஓரமாகவே சென்றனர். இருந்தாலும் மாநகராட்சி சார்பில் உடனடியாக தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த மழை காரணமாக கடந்த சில நாட்களாக வெயில் கொளுத்தி வந்த நிலை தற்போது வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழ்நிலை நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.